அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் மக்களவை தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகம் மூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் முடிந்து ஒரு வார காலம் ஆகிவிட்ட நிலையில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களை திறக்கலாம் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களை திறக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ந்து அமலில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடத்தி முடிக்கும் வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள சட்டமன்ற அலுவலகம் தேர்தலையொட்டி பூட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் அட்டவணை வெளியான மார்ச் 16ஆம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர் இவற்றை பூட்ட உத்தரவிட்டிருந்தனர். அதன்படிதான் இந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது. நகராட்சி தலைவர் அலுவலகம் உள்பட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தனி அலுவலகங்களும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வாக்குப்பதிவு நடந்து முடிந்து ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் மக்கள் பணியாற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களை திறந்துவிட வேண்டும் என 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கிறார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இமெயில் மூலம் இந்த கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களை திறக்க வேண்டும் என்று தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மின்னஞ்சல் வாயிலாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.